ஹோல்டான். ஒரு காலத்துல 1000 காலத்து பயிர்னு சொல்லப்பட்ட இந்திய திருமணங்கள் இப்போ 5 நிமிட விவாகரத்துல வந்து நிக்குது. திருமண கலாச்சாரம் ஏன் இவ்வளவு வேகமா மாறுது? ஏன் இப்போ விவாகரத்துகள் அதிகமா நடக்குது? அன்னைக்கு ஏன் நடக்கல, இன்னைக்கு ஏன் நடக்குது? த அன்ஃபில்டர்ட் ரியாலிட்டி ஆஃப் மாடர்ன் ரிலேஷன்ஷிப்ஸ். இதோ அந்த ஆழமான சமூக ரிப்போர்ட். வணக்கம், இது பிராண்டி நியூஸ். நான் உங்கள் ஏஞ்சல் அருணா. இந்திய திருமணங்கள் இப்போ ஒரு பெரிய மாற்றத்தை சந்திச்சிட்டு இருக்கு. 2026ல விவாகரத்துகளின் எண்ணிக்கை முன்னெப்போதையும் விட அதிகமா இருக்கு. இதுக்கு வெறும் ஈகோ மட்டும் காரணமில்ல, இதுக்கு பின்னாடி பல சமூக மற்றும் பொருளாதார மாற்றங்கள் இருக்கு. லெட்ஸ் பிரேக் தி ஸ்டோரி. அன்னைக்கு ஏன் விவாகரத்து நடக்கல? தி சைலன்ஸ் ஆஃப் த பாஸ்ட். அப்போ எல்லாமே சரியா இருந்ததுன்னு சொல்ல முடியாது, ஆனா சில விஷயங்கள் விவாகரத்தை தடுத்துச்சு. சோஷியல் ஸ்டிக்மா, சமூக அவமானம். விவாகரத்துங்கிற வார்த்தையே ஒரு பெரிய பாவமா பார்க்கப்பட்டது. பெண் பிள்ளை பிறந்த வீட்டுக்கு திரும்புவது அசிங்கம்ங்கிற பயம் பெண்களை பொறுமையா இருக்க வச்சது. ஃபைனான்சியல் டிபெண்டன்சி, பொருளாதார சார்பு. அன்னைக்கு பெண்கள் பெரும்பாலும் வேலைக்கு போகல, கணவனை சார்ந்துதான் வாழ்க்கை இருந்தது. அதனால எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் சகிச்சுக்கிட்டு வாழ வேண்டிய கட்டாயம் இருந்தது. ஜாயிண்ட் ஃபேமிலி சப்போர்ட். பெரிய குடும்பங்கள் இருந்ததால கணவன் மனைவிக்குள்ள சண்டை வந்தா சமாதானம் பண்ண 10 பேர் இருந்தாங்க. இன்னைக்கு ஏன் விவாகரத்து அதிகமாகுது? த மாடர்ன் ரியாலிட்டி. இன்னைக்கு நிலைமை தலைகீழா மாறியிருக்கு. அதுக்கான 3 முக்கிய காரணங்கள் இதோ. ஃபைனான்சியல் இண்டிபெண்டன்ஸ். இன்னைக்கு பெண்கள் நல்லா படிச்சு கை நிறைய சம்பாதிக்கிறாங்க. மரியாதை இல்லாத இடத்துல நான் ஏன் சகிச்சுக்கிட்டு இருக்கணுங்கிற சுயமரியாதை அதிகமாயிருக்கு. கம்பேட்டிபிலிட்டி அண்ட் இண்டிவிஜுவலிசம். எனக்கான சந்தோஷம் முக்கியம் அப்படிங்கிற எண்ணம் வந்திருக்கு. அன்னைக்கு சமரசங்கள் அதிகமா இருந்தது, இன்னைக்கு பொருத்தம் அதிகம் எதிர்பார்க்கப்படுது. சோஷியல் மீடியா அண்ட் எக்ஸ்பெக்டேஷன்ஸ். இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ்ல பார்க்கிற பர்ஃபெக்ட் ஜோடிகளை பார்த்துட்டு நிஜ வாழ்க்கையிலும் அதே மாதிரி எதிர்பார்ப்பு அதிகமாகுது. சின்ன ஏமாற்றம் கூட பெரிய விரிசலை உண்டாக்குது. த பிக் ரீசன், லேக் ஆஃப் பேஷன்ஸ், பொறுமையின்மை. இன்னைக்கு எல்லாமே இன்ஸ்டன்ட். உணவிலிருந்து தகவல் வரைக்கும் எல்லாமே வேகமா கிடைக்குது. அதே வேகத்தை உறவுகளிலும் மக்கள் எதிர்பார்க்கறாங்க. ஒரு பிரச்சனையை பேசி தீர்க்கிற பொறுமை இப்ப குறைஞ்சிட்டு வருது. கம்யூனிகேஷன் இஸ் மிஸ்ஸிங். டுடேஸ் அதர் ஹை வோல்டேஜ் பீட்ஸ். ஒரு பக்கம் திருமண கலாச்சார மாற்றம், இன்னொரு பக்கம் மத்திய பட்ஜெட் 2026ல உள்கட்டமைப்புக்கு கிடைச்ச பூஸ்ட். இதுக்கு நடுவுல ஆரக்கிள் நிறுவனத்தின் 30,000 ஊழியர்கள் பணி நீக்கம் ஐடி ஊழியர்களை கவலையடைய வச்சிருக்கு. சமூக மாற்றமா இருந்தாலும் சரி, பொருளாதார மாற்றமா இருந்தாலும் சரி, அடாப்டபிலிட்டி இஸ் த கீ. விவாகரத்து அதிகமாகிறதுக்கு பெண்களோட சுதந்திரம் காரணமா, இல்ல ஆண்களோட மனநிலை மாறாதது காரணமா? நீங்க என்ன நினைக்கிறீங்க? கமெண்ட்ல சொல்லுங்க. ஒவ்வொரு சோஷியல் இஷ்யூஸ் அண்ட் லைஃப் ஸ்டைல் எக்ஸ்க்ளூசிவ் அப்டேட்டையும் மின்னல் வேகத்துல தெரிஞ்சுக்க எங்களோட ஸ்டே டியூன் பண்ணுங்க. உண்மையை லவுடா சொல்லுவோம், குயிக்கா சொல்லுவோம். This is Angel Aruna signing off. Keep watching. Bye bye.